கோடி 5000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஜாதகம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாதகத்தில் அப்படி இருக்கும். ஏன்னா 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரம் இல்லைங்களா? இத்தனை காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது வராது, ஏதோ ஒன்று குறையாதான் இருக்கும். அது எல்லாம் பூர்த்தி ஆகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி கோடியில் ஒருத்தர், 10 கோடியில் ஒருத்தர் வந்து அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது திருப்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் அந்த சுக்கிரனே 6ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு வந்து மீனத்துல உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடமா இருந்தாலும் கரெக்டான தசைகள் வரணும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதெல்லாம் வரும் பொழுது அந்த 2, 9, 11 கிரகம் நல்லா இருந்து கரெக்டாக அந்த 35 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 36ல் பார்த்தீங்கன்னா ஒரு பாவ கிரகத்தின் தசை எந்த விதத்திலையும் ஒரு திருப்பலம் பெறாமல், மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி சம்பளம், கொரோனா வந்தாலும் சரி, கொரோனா வரலாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யினாலும் சரி, உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. எப்பவுமே கடன் இருக்கும், அது ஒரு சுப கடனா இருக்கும், மெயின்டைன் பண்ணுவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டாப் அப் லோன் போவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மட்டும் இருந்தா ஒரு 25 வயசுல இருந்து 60, 65 வயசுக்குள்ள போற யாரும் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ உள்ள, எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாத. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். மந்த்ரா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். இப்போ சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியில தான் நிற்கிறோம். என்னன்னா, ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி ஒரு வாகனம் வேணும், இந்த அளவுக்கு பணம் வருது, செல்வம் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஜாதகத்துல ஒவ்வொரு சில பேருக்கு கோடீஸ்வரனா இருப்பாங்க, பரம்பரை சொத்தா இருக்கும், இல்ல சொந்த முயற்சியில அப்படியே வந்திருப்பாங்க, பல கோடிகள் வந்து சேமிச்சு உடவு கொண்டு வந்திருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லாட்டரி அடிச்சு டக்குனு ஒரு யோகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 100 கோடி, 500 கோடி, 5000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த 5000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறது ஜாதக அவர் ஜாதகத்துல ஒரு அமைப்பு வேணுங்களா? ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு எந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க? நல்லதுங்க. இப்ப என்னன்னா, ஒரு ஜாதகர்னு பார்க்கும் பொழுது மெயினா ஒரு ஃபியூ திங்ஸை பார்க்கணும். ஒரே வரியில வந்து ஆன்சர் பண்ண முடியாது. லக்னம் தான் அவரோட பர்சனாலிட்டி, அவரோட தன்மையை கொடுக்குது. ஸோ லக்னம் வந்து நல்லா பலமா இருக்கா, லக்னாதிபதி வந்து அந்த சொல்லக்கூடிய திக்பலம், ஸ்தானபலம், திக்பலம்லாம் இருக்காங்கிறது தான் அந்த நபர் அந்த அளவுக்கு பெரிய ஆம்பிஷன் முதல்ல ஜாதகருக்கு கொடுக்குதான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பணக்காரரா, நீங்க சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர் கோடீஸ்வரர் ஆகிறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கணும். ஈவன் அவர் சம்பாதிக்காத பணமா இருந்தாலும் அதை ஆள்ற அளவுக்காச்சும் இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ற அளவுக்காச்சும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு லக்னம் எந்த லக்னத்துல பிறந்திருக்காரு, இந்த 12 லக்னம் தெரியலீங்களா? அந்த 12 லக்னத்துல எப்படி இருக்குது, சுப கிரகத்தின் தாக்கங்கள் உண்டா, கிரகம் லக்னம் நல்லா இருக்காங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். அப்படி அதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க கேட்குற கேள்விக்கு. அது மாதிரி சில அடுத்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது எல்லாம் பூர்த்தி ஆகும்பொழுது கண்டிப்பாக நீங்க சொல்ல மாதிரி கோடியில ஒருத்தர், 10 கோடியில் ஒருத்தர் வந்து அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை காலுங்கிற மாதிரி ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான, நம்ம பாடிக்கு எப்படி கையும் காலும் நம்ம இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். ஆமா, லக்னத்திலிருந்து 5ஆம் பாவமும், லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாவமும், பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நம்ம இம்பார்ட்டன்ட். அந்த 2 கிரகம் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கான்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், அதுக்கு தான் திருப்பி அதுக்கு தான் வருவோம். நம்ம ஸ்தானபலம்னு என்ன, ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்தானபலம். இதே திக்பலம்னா ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் இருக்குதோ அதை வச்சு திக்பலம் பெறுகிறதா இல்லையாங்கிறது நம்ம சொல்லலாம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் லக்னம், ரிஷப லக்னம், சுக்கிரனின் லக்னமா பிறந்தாங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது, லக்னத்துக்கு 4ஆம் இடம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு திக்பலம் பெறுகிறார். அதே மாதிரி குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்துல அந்த சுக்கிரனே 6ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு வந்து மீனத்துல உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடமா இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று ஸ்தானபலம் பெறுகிறார். ஸோ இந்த மாதிரி பலம் பெறும் பொழுது அந்த லக்னம் வலிமையாகிறது. ஸோ அதே மாதிரி அந்த 5ஆம் பாவமும் வலிமையாக இருக்கிறதா, ஸ்தானபலம், திக்பலம் பெறுகிறதா. அதே மாதிரி அந்த 9ஆம் பாவாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கா. அல்லது போய் மறைந்து நம்ம ஒரு பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, செவ்வாய், ராகு இதோட சேரும் பொழுது பலம் குறையுது. ஸோ அப்படின்னா கை வந்து ஒரு கை தான் சார் வேலை செய்யுது, ஒரு கையை ஒருத்தனுக்கு வேலை செய்யல,
அல்லது ஒருத்தருக்கு 1.5 கை தான் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து காலு கொஞ்சம் வேகமாக நடக்க முடியாது அப்படின்னா நம்ம பாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, 9ஆம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் அவ்வளவுதான். புரியுதுங்க. அந்த வாழ்க்கையில சில பிரச்சனைகளாக தான் இருக்கும், சில விஷயங்கள் பூர்த்தி அடையாதுங்கிறது தான் காமிக்குது. அது எது பூர்த்தி அடையாங்கிறது டீப்பா போய் பார்த்தா தெரியும். ஸோ 5, 9 நல்லா இருக்கணும், முதலே லக்னம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த யோகமான தசைகள் வரணும். இல்லைன்னா தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறப்போ 25 வயசுலேருந்து 60, 70 வயசுக்குள்ள அந்த யோகமான தசைகள் யாருக்கு வருதோ அவங்க தான் வந்து இந்த செல்வ செழிப்பை வந்து உண்டாக்கவும் முடியுது, மெயின்டைன் பண்ணவும் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானம், யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் பாவம், லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவம் கனெக்ட் ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகணும். பார்வை மூலமாவோ சேர்க்கை மூலமாவோ நம்ம கனெக்ட் ஆகும் பொழுதுதான் அந்த ஒரு யோகான்னு என்னங்க, சேர்க்கை ஆஃப் 2 or 3 பிளானட்ஸ், 2 or more பிளானட்ஸுங்க. அந்த யோகம் கிரியேட் ஆகுது. அந்த யோகம் கிரியேட் ஆகி அந்த யோகத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய கிரகத்தின் தசை வரப்போ அது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி அந்த மாதிரி கர்மா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கரெக்டா அந்த யோகம் ஃபார்ம் ஆகி ஒருத்தருக்கு இருக்கிறாரு, அருமையா இருக்குது, எந்த விதத்துலையும் சனி செவ்வாய் பார்வையில் இல்லாம நல்லா திக்பலம் ஸ்தான பலம் திக்பலம் பெற்று இருக்கும் பொழுது அந்த தசை வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் அவர் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, திடீர்னு அந்த லைன்ல போனார், படிப்படியா டெவலப் ஆகி இப்போ பலாயிரம் கோடி அளவுக்கு பிசினஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் அது மாதிரி அமைப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லக்னம், அதுக்கப்புறம் அந்த யோகமான கிரகத்தின் தன்மை, அதுக்கப்புறம் யோகமான கிரகத்தின் தசைகள், அந்த நான் சொன்ன அந்த மகாதன யோகம் உள்ள 2, 9, 11 ஒரு கனெக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி தசைகள் போகணும். இது எல்லாம் யாருக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவர் தான் நீங்க சொன்ன மாதிரி கோடியில் ஒருத்தருக்கு 1000 கோடி 5000 கோடிங்கிற வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அந்த குருன்னு சொல்லக்கூடிய அந்த தனகாரகனுங்கிற குருவும் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அது பண்றப்போ நீங்க நட்சத்திரம் ராசிக்குள்ளேயே வந்துடணும். ராசி நடக்கிறப்ப எந்த மாதிரி தன்மை கோச்சாரத்துல எது மாதிரி போயிட்டு இருக்கு, 90% தசாபுக்திகள், 10% நீங்க கோச்சாரமும் பார்க்கணும். அந்த நேரத்துல வரப்போகும்போதுதான் அதை தக்க வைக்கிறாரா அல்லது அதுல வந்து பெரிய வீழ்ச்சி ஆகுதா என்னங்கிறது நம்ம அப்பதான் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க மகாதான யோகம் சொன்னீங்க. ஸோ இந்த மகாதான யோகங்கிறது எப்படி சார் நமக்கு தெரிஞ்சுக்கிறது? மகாதான யோகம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, நீங்க ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி அந்த தன யோகம், தனஸ்தானாதிபதி, யோகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி கூட்டு சேருதா, சேர்ந்து எந்த விதத்துலயும் பாதிப்பு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஜாதகம் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாதகத்துல அப்படி இருக்கும். ஏன்னா 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரம் இல்லைங்களா. இத்தனை காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது வராது, ஏதோ ஒண்ணு குறையாதான் இருக்கும். அது சனி பார்க்காம இருக்கணும், ராகு எதிரோட சேராம இருக்கணும், செவ்வாய்ங்கிற பாவகிரகம் தாக்கங்கள் இருக்கக்கூடாது, நீச்சமான இடத்துல வந்து அந்த தனயோகம் இருக்கக்கூடாது, 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானத்துல அந்த தனயோகம் இருந்தாலும் வேலை செய்யாது பெருசா. ஸோ இத்தனை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி லக்னம் வலுவா இருக்கணும், கரெக்டான தசைகள் வரணும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இதெல்லாம் வரும் பொழுது அந்த 2, 9, 11ங்கிற கிரகம் நல்லா இருந்து யோகமான அந்த திருட்பலம் என்று சொல்லப்படுகிற குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது அப்படியே கொட்டி கொட்டி எண்ண முடியாத அளவுக்கு பெருஞ்செல்வம் பெறக்கூடிய அமைப்பு வருதுங்க. அல்ல தீராத செல்வங்கள் இல்லைங்க. அதுல வந்து மகாதான யோகம் வந்து இவ்வளோ ஃபார்மட் இருக்கு. ஆமா, இதே இருக்குங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டா 2ஆம் இடம்ங்கிற ஒரு தனஸ்தானத்துல வந்து சனி, 2ஆம் இடத்துல ஒரு தனஸ்தானத்துல ராகு எல்லாம் இருந்ததுன்னா பாவகிரகம் இருக்கும் வீட்டை கெடுக்கிறாருங்கிறது ஒரு சாதாரண பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஸோ ஒரு பாவகிரகம் ஆகிய சனி செவ்வாய் ராகு இருக்கிற வீட்டை கெடுக்கிறார். அதுல குறைந்தபடி கெடுக்கிறது கேது, ஏன்னா அது அவ்வளவு மிகப்பெரிய பாவகிரகம் இல்லை. ராகு சனி செவ்வாய் இருக்கிற இடத்த கெடுக்கிறார். அது சனி செவ்வாய் ராகு சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சது, அந்த பாவத்தை முடிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அது 2ஆம் இடம்ங்கிற குடும்பம் தனபாக்குஸ்தானத்துல அப்படி இருந்து குருவின் பார்வையெல்லாம் பெறாம கொடூரமா இருந்து அதுல வேற சனி உச்சம் பெற்று அப்படிலாம் இருந்து அந்த தசைகள் நடக்கும் பொழுது எந்த ஒரு சுப பார்வையும் இல்லாமல் அந்த 3 கிரகமே பார்த்தீங்கன்னா அந்த பாவ கிரகமே அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகங்களாக இருக்கும் பொழுது, அதாவது லக்ன சுபராவும் இல்லை, இயற்கை சுபராவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது, ஆல்ரெடி லக்னத்திலேயே ஒரு பாவ கிரகம் இருந்து லக்னாதிபதியும் போய் நீச்சமா போய் மாட்டிட்டாருனாவே பேசிக்கலாவே அவர் கிளாரிட்டி இருக்காது, பேசிக்காவே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய கர்மால பிறக்கல. 10ஆவதுக்கு 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துல வர இவ்வளவு ஒரு பெரிய பேட் காம்பினேஷன் இருந்து அந்த தசைகள் வரும் பொழுது வறுமை, தரித்திரம், நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எடுக்க பொங்க பொங்க பணம் தீராத செல்வம்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எவ்வளவு என்ன தேடினாலும் 5 பைசா கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு அள்ளுப்பட வேண்டியது இருக்கு. சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறோம்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கர்மால அது நான் சொன்ன காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது
அந்த தசாபுக்திகள் நடக்கும் பொழுது அந்த லக்னம் அவ்வளோ பாதிப்பு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கர்மா செயல்படுகிறது. இப்போ தசாபுத்திகள் நடக்கு, தசாபுத்திகளை வச்சுதான் நீங்க பயணிக்கணும். ஆமா, ஸோ அப்படி வந்து ஒளி பொருந்திய திசையும் ஒளி இல்லாத திசைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ நிறைய கண்கூடவா பார்த்துருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் பார்த்தீங்கன்னா அந்த 35-36 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமே எனக்கு இருக்காது, எப்படியோ பணம் வந்துட்டே இருக்கும் சார், கையில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், அப்படியே கையில் லட்சங்கள் புழகிட்டு இருக்கும் சார். எப்போ வந்து இந்த 37 வயசு ஆச்சோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் என்ன சார், 50,000 20,000 30,000க்குலாம் அள்ளுப்பட்டு இருக்கேன் சார், நான் என்ன சார் நடக்குது அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த 35 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 36ல் பார்த்தீங்கன்னா ஒரு பாவகிரகத்தின் தசை எந்த விதத்திலையும் ஒரு திருப்பலம் பெறாமல், திருப்பலம்னு என்ன, குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிற ஒரு சுப கிரகம், ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகிய 4 கிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் கொடூரமாக பகை, அந்த இடத்துல இருக்கக்கூடாத இடத்துல போய் இருந்து பகைப்பட்டு பாவத்துவமாகி அந்த கிரகமே பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஆகாத லக்னம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னத்துக்கு ஆகாத யாரு, சனி. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு ஆகாத யாரு, செவ்வாய். ஏன் அந்த லக்னாதிபதிக்கு ஆகாத கிரகம் தான் உங்க லக்னத்துக்கு வரக்கூடாத தசை. ஸோ அந்த தசைகளே நடக்கும் பொழுது கரெக்டாக 36 வயசுலேருந்து அவ்வளோ கோடிகளும் லட்சமும் புழகிட்டு இருந்த கையில் ஒரு 10க்கும் 100க்கும் அலைய வேண்டிய அளவுக்கு வாழக்கூடிய அதே நபர் தான், அதே ஜாதகம் தான். 36 வயசுக்கு அப்புறம் ஜாதகம்லாம் மாறல, அதே ஜாதகம் தான். ஆனால் அப்படி இருந்த ஒரு கோடீஸ்வரன் இப்போ வந்து 100க்கும் 50க்கும் அள்ளுபட வேண்டியதாக இருக்குது சேர்றாங்கிற நிறைய கிளைண்ட் சொல்லி பார்த்துருக்கேன். அது எகெயின் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் இந்திய வேத ஜோதிடத்தோட அந்த மகத்துவம் தான். அதுதான் கர்மாவை கொடுக்குது. நீங்க வந்து எந்த காலம் வரைக்கும் நல்லா வாழணும், எந்த காலத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரையா வாழணுங்கிறது உங்க கர்மாவுக்குள் உடன்பட்டது. நம்ம ரேரா தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒளி பொருந்திய கிரகத்தின் தசையாகவும் யோகமான தசையும் ஒரு 25 வயசுல இருந்து 60-65 வயசுக்குள்ள போற யாரோ அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ உள்ள, எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாத ஒரு விஷயங்களா இருக்கும். இப்போ அதை வச்சுதான் பல பலன்கள் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்குமா சார், அரசு வேலையில நீடிச்சு நான் இருப்பேனா அப்படின்லாம் பாக்குறப்போ நான் அது மாதிரி ஒளி பொருந்திய கிரகத்தின் தசையே வந்து 30லேருந்து 60 வயசு வரைக்கும் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம்னா சும்மா ஒரு விஷயத்த பார்த்து சூரியன் நல்லா இருக்கு, 10ஆம் இடம் நல்லா இருக்கு, சிம்மம் நல்லா இருக்குது, நீங்க அரசு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவன் அடுத்த வரக்கூடிய 30 வருஷ திசை நல்லா இருக்கு. ஏன்னா அரசு வேலைனாவே ஒரு நிரந்தர உத்தியோகம், மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி சம்பளம். கொரோனா வந்தாலும் சரி, கொரோனா வரலனாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யினாலும் சரி, உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. ஸோ அது மாதிரி ஒரு தசைகள் காமிக்குதா, கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸே இல்லாமல் நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த திரெட்பலம் ஸ்தான பலம் திக்பலம் நிறைந்த ஒரு அருமையான கிரகத்தின் திசை வந்து போதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுவும் வட மாநிலத்தில் சம்மந்தப்பட்ட திசைகளா, ராகு கேது சம்மந்தப்படுதா, அல்லது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம்னு ஊர் விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்புல வருதா, 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானாங்கிறத பார்த்து அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போறானா, அல்லது உள்நாட்டிலேயே வந்து ஒர்க் பண்ண போறானா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு நீங்க கேட்ட கேள்வியோட பலன்கள் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். ஸோ தசா புக்திகள் தான் மனித வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டே ஒழிய ஜாதக சூப்பர் டூப்பர் ஜாதகமா இருந்தாலும் அது ஒரு ஃபார்முலா தான். ஜாதகங்கிறது என்ன, x² + y² = 2xyங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா. அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க, 1000 2000 3000 கொடுக்குறீங்களா, அல்லது 0 2 3 கொடுக்குறீங்களா, அல்லது மைனஸ் வேல்யூ கொடுக்குறீங்களாங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான். சூப்பருங்க. அதாவது ரொம்ப பிரில்லியண்டா சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு போட்டு கடன் வாங்குறாங்க. ஆமாங்க. ஒரு கடன் மேல கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த கடன் வாங்குறதுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு. கண்டிப்பா நல்லா அது நிறைய இப்போ வர ஜாதகம்லாம் அப்படிதான் வருதுங்க. 6ஆம் இடம் வலுத்திருக்கும். 6ஆம் இடம்ங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு. அந்த 6ஆம் இடம் வந்து ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா எப்பவுமே கடன் இருக்கும், அது ஒரு சுப கடனா இருக்கும், மெயின்டைன் பண்ணுவாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டாப் அப் லோன் போவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மட்டும் இருந்தா, சனி இருக்கோ செவ்வாய் இருக்கோ ராகு இருந்தா கடன் இருக்கு, அது கடன் வாங்கவே உனக்கு பிடிக்காது. இல்ல 2 பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கு, சனியும் செவ்வாய் இருக்கு, அல்லது சனி ராகு இருக்கு, அல்லது செவ்வாய் ராகு இருக்கு அப்படின்னு இருந்தா கடனால கஷ்டப்படுறான்னு அர்த்தம். இதுல இத்தனை சூக்ஷமும் இருக்கு பாருங்க. முதல்ல வந்து சுபகிரகத்தின் தாக்கம் இருந்தா எப்பவுமே கடன் இருக்கும், ஆனா கடனை வைத்தே வாழ்ந்துட்டு இருப்பான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வீடு வாங்குவான், கடனை கட்டுவான், ப்ரீ க்ளோஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் இன்னொரு இடம் வாங்குவான், அது கடன் கட்டுவான், அப்படியே போயிட்டு இருக்கும். இல்ல ஒரு பாவகிரகம் இருந்தா கடனே இருக்காது, எல்லாமே கேஷ் பர்ச்சேஸ் தான் பண்ணுவான். கிரெடிட் கார்டு கூட யூஸ் பண்ணாத ஆளு நான் பார்த்துட்டு இருக்கேன். பல கோடிக்கு டர்ன் ஓவர் பண்றவன் கிரெடிட் கார்டு வேண்டாம்னு நினைச்சு வாழ்றவனும் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எதா இருந்தாலும் கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணுவான். ஈவன் ஃபாரின் போனா கூடயே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம டாப் அப் கார்டுன்னு வச்சுட்டு எவ்வளவு கேஷ் இருக்கோ அதுக்கு மட்டும் டாப் அப் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா நமக்கு சக்திக்கு மீறி செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கெட்டிருக்கும், வலுத்திருக்காது. அப்புறம் 6ஆம் இடத்துல மோசமான கிரகங்கள் இருக்கிறப்போ நம்ம ஓவரா போய் மாட்டிக்கிட்டாங்கிறது மாதிரி விஷயங்கள் உண்டு. ஸோ என்னன்னா அந்த 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது 12 பாவத்துல வந்து அடுத்தவங்க மணிங்கிற குறிக்கக்கூடிய பாவம் தான். அதே 6ஆம் வீட்டு அதிபதி ஆகிய கிரகம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்ல 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல போய் ஒரு திருப்பலம் என்று சொல்லப்படுகிற குரு பார்வை பெற்று ஓரளவுக்கு நடக்கிற பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க காசு மூலமா சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது, அல்லது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது, ஒரு ஜாக்பாட் மாதிரி வர்றது, லாட்ரியில ஜெயிக்கிறது, இது மாதிரி. அப்புறம் இது மாதிரி ஐபிஓலாம் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி வச்சிருக்கிறாரு அம்பானி, ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன்னு சொல்றாங்க. அவரோட ஜாதத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் வலிமையா இருக்கு. அப்படின்னா அவன் கடன்காரன்னு சொல்ல முடியுமா? அடுத்தவங்க மணினால பெனிஃபிட் ஆயிருக்காரு. இப்போ எல்லாம் இப்போ அவரோட ஸ்டாக் வந்து இப்போ ரிலையன்ஸ் 3,000 ரூபா போகுது கம்பெனி அப்படின்னா அந்த 3,000 ரூபாங்கிற அளவுக்கு பொருள் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ அவ்வளோதான். கொஞ்சம் மக்கள் கொடுக்குறாங்க, நம்புறாங்க, அதான் நெட்ஒர்த்தா வருது. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி 6ஆம் பாவங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாவம். கடனை வைத்து நீ சம்பாதிக்க போறியா, அடுத்தவங்க மணி வச்சு நீ சம்பாதிக்க போறியா, அடுத்தவங்க மணி வச்சு நீ உயர போறியா, அல்ல அடுத்தவங்க மணிக்கு நீ வட்டி கட்டியே நீ முடிஞ்சு போறியா அப்படிங்கிற ஒரு மாதிரியான பாவங்கள். ஸோ அப்படி வந்து நிறைய காம்பினேஷன் ஜாதகத்துல வர்றது. இப்போ குறிப்பா இப்போ எல்லா பேங்க்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்படி கடனே வாங்குற ஐடியா இல்லைனாலும் ஒரே விஷயத்த 4 தடவை கூப்பிட்டா என்ன பண்றா, சரி போகணும் இத்தனை சொல்றானே, இன்ட்ரெஸ்ட் கம்மிங்கிறானே, வாங்கினா என்ன அப்படின்ட்டு நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலான்னு வாங்குறோம். பட் என்னென்ன இருக்கக்கூடிய சூழ்நிலை செலவாகி போயிட்டே இருக்கு. அதனால இப்போ வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே 6ஆம் இடம் கொஞ்சம் வலுத்து தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உலகவியல் ஜோதிடமும் தனி மனித ஜோதிடமும் இன்டர் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1990s முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி அதிகமான சுபத்துவமான ஜாதகங்கள் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் அது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, மெட்டல்ஸ், லேத்து அது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா புதன் அதிகமான சுபத்துவமான குழந்தைங்க ஜாதகத்தையும் ஒரு 20s கிட்ஸ் 90 கிட்ஸ் பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஐடி ஃபீல்டு, டெக்னாலஜி ஃபீல்டு அதில் போகிறாங்க. எப்படி சார் 1990க்கு அப்புறம் புதன் அதிகமாக நல்ல வலிமையாக இருக்கிறவங்க வந்து நிறைய பிறந்துட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம். அது உளவியல் ஜோதிடம் மாற தனிநபர் ஜோதிடமும் மாறும். புரியுதுங்களா? ஸோ அதனால அந்தந்த காலகட்டத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் ஜாதகம் நிறைய பார்க்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானம் நல்லா இல்லாமல் பிறக்க பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு இப்போ பார்க்குற குழந்தைங்களுக்குலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்கள மேரேஜ் ஆகும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஃபினான்ஷியல் விஷயங்கள் நல்லா இருக்கு, தொழில் விஷயங்கள் நல்லா இருக்கு, வேலை விஷயம் நல்லா இருக்கு. ஆனால் திருமண விஷயங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள், அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக காட்டுற பர்சன்டேஜ் காமிக்குது. ஆஸ் அ ஜோதிடராக நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கிறப்போ இப்போ 90s 70s இருக்கிறதோட இப்போ வருது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உலகியல் ஜோதிடம் கல்ச்சர் எப்போ மாறுறப்போ அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதில் உள்ளடக்குனது தானே. ஸோ அந்த பிக்சர் நம்ம பார்க்குறோம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 500 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ கடன் வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்படி கடன் வாங்குற ஜாதகம் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ நேர்களே இதே மாதிரி காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.